பொதுவா பார்த்தீங்கன்னா, நாய்கள் ஜாக்கிரதை போர்ட பார்த்தாலே நமக்குள்ள ஒரு நடுக்கம் வந்துரும். திகில் பரவும். எங்க அந்த நாய் நம்மள கடிச்சிருமோ அப்படின்னு ஒரு பதட்டமும் சேர்ந்தே வந்து ஒட்டிக்கும். சாதாரண நாய்களுக்கே அப்படின்னா, இப்ப நம்ம வீடியோல பார்க்க போற இந்த டேஞ்சரஸான நாய்கள பத்தி நீங்க கேட்டீங்கன்னா, தல சுத்தி மயக்கம் போட்டுருவீங்க கடிக்கிறதுக்கு முன்னாடியே. அவ்வளோதான் சோலி முடிஞ்சது இந்த நாய்கள் கடிச்சா. அப்படித்தான் உலகத்துல இருக்கக்கூடிய அதிக பைட் ஃபோர்ஸ் கொண்ட ஆபத்தான 10 நாய்கள பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நம்பர் 1 டிபெட்டன் மாஸ்டிஃப். இவனை பார்க்கும்போதே இவன் நாயா இல்லை கரடியான்னு குழப்பம் வந்துடும். இந்த நாய் ரொம்பவே பிரம்மாண்டமான, மூர்க்கத்தனமான, அதே சமயம் ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ஒரு டாக் பிரீட். இந்த நாயோட ஒரு சின்ன குட்டியோட விலையே 2ல இருந்து 3 லட்சம் வரைக்கும் இருக்குமா. இந்த டிபெட்டன் மாஸ்டிஃப் தன்னை வளர்க்குற ஓனர்ஸ்க்கு ரொம்பவே விசுவாசமாக இருப்பானா. ஆனால் அதே சமயம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்கு ரொம்பவே டேஞ்சரான ஒரு டாக் பிரீட். அண்ட் இந்த நாய் பார்த்தீங்கன்னா 68 கிலோகிராம் வரைக்கும் வெயிட்டும், ஆவரேஜாக 76 சென்டிமீட்டர் வரைக்கும் ஹைட்டும் வளரக்கூடியவன். அண்ட் இவனோட பைட் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா 556 PSI. அண்ட் நம்பர் 2 பிட்புல். வேர்ல்டுலேயே ரொம்பவே டேஞ்சரஸான டாக்னா இது பிட்புல் தான். ஏன் அப்படின்னா உலகம் முழுக்க இவன் பண்ணின சம்பவம் அந்த மாதிரி இருக்கும். தலைவன் சும்மாவே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பிட்புல் என்னதான் டேஞ்சரான டாக்காகவே இருந்தாலும் இதையும் தாண்டி பல பயங்கர நாய்கள் உலகத்தில் இருக்குது. ஸோ இவனுடைய பைட் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 235 PSI. அண்ட் பிட்புல் பார்த்தீங்கன்னா 32 கிலோகிராம் வரைக்கும் வெயிட்டும், 53 சென்டிமீட்டர் வரைக்கும் ஹைட்டும் வளரக்கூடியவன். ரொம்பவே சின்ன சைஸ் டாக் தான் இவன். ஆனால் சின்னதாக இருந்தாலும் கூட இதனுடைய கடி அந்த மாதிரி இருக்குமா. இந்த பிட்புல் நார்மலாக ரொம்பவே ஷார்ட் டெம்பரான். ஓனர்னு கூட பாரபட்சம் பார்க்காம ரொம்பவே கொதடி வச்சிருவானா. இதனாலேயே நிறைய கண்ட்ரீஸில் பிட்புல்லை வளர்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லி தடை விதிச்சிருக்காங்க. நம்பர் 3 உல்ஃப் டாக். இது பார்க்க அப்படியே உல்ஃப் மாதிரியே தான் இருக்குமா. உல்ஃப் மாதிரி இருக்கிறதுனால தான் இதுக்கு உல்ஃப் டாக்னு பேர் வந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சா அது தப்பு. இது உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு உல்ஃபையும் டாகையும் கிராஸ் பிரீட் பண்ணி உருவாக்கப்பட்டது. இது ரொம்பவே டேஞ்சரான ஒரு ஹைபிரிட் டாக் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பாதி நாயும் பாதி ஓனாயும் கலந்து சேர்ந்த ஒரு கலவை இவன். அதனால தான் இதுக்கு உல்ஃப் டாக் அப்படின்னு பேர் வந்திருக்கு. பார்க்கறதுக்கு உல்ஃப் மாதிரியே இருக்கான் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் உள்ளுக்குள்ளே போய் டீப்பாக அவனை பற்றி தெரிஞ்சால் மயக்கம் வந்துடும். ஒரு ரியல் உல்ஃப் மாதிரியும் இவன் இருப்பான். அண்ட் பார்த்தீங்கன்னா இவனை உருவாக்குனவங்க நினச்சது என்னமோ நடந்தது என்னமோ. இவனை உருவாக்குனவங்க நாய் மாதிரி வீட்டில் பாசமாகவும் உல்ஃப் மாதிரி காட்டில் நல்லா வேட்டையாடணும் அப்படின்னு சொல்லி தான் இவனை உருவாக்குனாங்க. ஆனால் இதில் சோகம் என்னன்னா இந்த உல்ஃப் டாக் எந்த நேரத்தில் நாயாக இருப்பான், எந்த நேரத்தில் ஓனாயாக மாறுவான் அப்படின்னு இதை வளர்க்குறவங்களுக்கே தெரியாதான். ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அன்னியன் படத்தில் வர அம்பி கேரக்டர் மாதிரி தான். ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த உல்ஃப் டாகை நிறைய கண்ட்ரீஸில் வளர்க்க தடை விதிச்சிருக்காங்க. அண்ட் இதனுடைய பைட் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா 406 PSI வரைக்கும் இருக்குதான். அண்ட் நம்பர் 4 ராட்வெய்லர். ஸோ இந்த ராட்வெய்லர் நாய் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ரொம்ப அக்ரெசிவான டாக். ஆனால் இது ஓனர்ஸ்க்கு ரொம்பவே விசுவாசமாக இருக்குமா. பட் பாருங்க, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யாரையாவது பார்த்தாலோ இல்லை மற்ற அனிமல்ஸ் யாரையாவது கண்டாலோ இதுக்கு சுத்தமாக பிடிக்காதான். அது மட்டும் இல்லை, தெரியாதனமாக இதுகிட்ட யாராவது போய் நின்றுட்டா கூட போதுமா ஓட ஓட விரட்டி கடிச்சு விட்டுருவானா. நம்ம இந்தியா உட்பட பல நாடுகளில் பல பேர் வெறித்தனமாக கடிச்சு வச்ச பெருமை இந்த ராட்வெய்லருக்கு இருக்குது. ராட்வெய்லர் ஆவரேஜாக 60 kg வரைக்கும் வெயிட்டும், 69 சென்டிமீட்டர் வரைக்கும் ஹைட்டும் வளரக்கூடியவன். அண்ட் இவனுடைய பைட் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா 328 PSI. நம்பர் 5 போர்போல். சவுத் ஆஃப்ரிக்காவோட ரொம்பவே டேஞ்சரான ஒரு டாக் பிரீட் தான் இவன். சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய வைரஸ் சுரங்கங்களை பாதுகாக்கிறதுக்காக இவனுடைய இந்த இனத்தை உருவாக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த நாய்கள் அதிக அளவு பார்த்தீங்கன்னா அங்கே தான் பயன்படுத்தப்படுது. இது ரொம்பவே லாயலான டாக் பிரீட் அப்படின்னு சொல்லப்படுது. தன்னோட ஓனர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா ஓனர்ஸை காப்பாற்றுறதுக்காக இந்த நாய் எந்த லெவலுக்கு வேணாலும் போவானா. இந்த போர்போல் ஆவரேஜாக 79 kg வரைக்கும் வெயிட்டும், 71 சென்டிமீட்டர் ஹைட்டும் வளரக்கூடியவன். இவன் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் சைஸ் டாக் பிரீட் தான். அண்ட் சைஸ் ஏற்ற மாதிரியே இதனுடைய பைட் ஃபோர்ஸும் அதிகம், 450 PSI வரைக்கும் இருக்குமா. நம்பர் 6 டாகோ அர்ஜென்டினா. இந்த டாக் முழுக்கவே வேட்டைக்காகவே உருவாக்கப்பட்டது. வேட்டைனா காட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கிற சின்ன சின்ன முயல்களையோ இல்லை மான்களையோ வேட்டையாடுறதுன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. அர்ஜென்டினாவோட வனப்பகுதியில் சுற்றிக்கிட்டு இருக்கிற ஓநாய்களையும் புலி சிங்கங்களையும் வேட்டையாடுறது. இது அதிக அளவில் டாக் ஃபைட்டுக்கும் பயன்படுத்திட்டு வராங்க. இந்த நாய் நேச்சுரலாகவே பார்த்தீங்கன்னா கட்டுமஸ்தான மஸ்குலரான பாடியோட ரொம்பவே அக்ரெசிவாக காணப்படுவான். அண்ட் இவனும் பார்த்தீங்கன்னா மற்ற டாக்ஸ் மாதிரி ஓனர்ஸ்க்கு ரொம்பவே விசுவாசமாக இருந்தாலும் கூட வெளியே ஆளுங்களை இதுங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. இதனுடைய அக்ரெசிவ்னஸை பார்த்து பல நாடுகள் இந்த நாயை வளர்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடையும் விதிச்சிருக்காங்க. இந்த நாய் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 45 kg வெயிட்டும், 65 சென்டிமீட்டர் ஹைட்டும் வளரக்கூடியவன். அண்ட் இவனுடைய பைட் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா 600 PSI வரைக்கும் இருக்குது. ஸோ நம்பர் 7 பிரெசா கனரியோ. ஆடு மாடுகளை கண்ட்ரோல் பண்ணி மேய்க்கிறதுக்காகத்தான் இந்த டாக் பிரீடை உருவாக்கியிருக்காங்க. இது ஜெனட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஞ்சரான நாய் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, ஜெனட்டிக்காகவே ரொம்ப டேஞ்சரான நாய் அப்படிங்கிறதுனால சின்ன வயசுலேருந்தே இவனை ஒழுங்காக ட்ரைன் பண்ணி வளர்த்தே ஆகணும். ஆடு மாடு மட்டும் இல்லை, கோபம் வந்தால் மனுஷங்களை கூட சேர்த்து மேய்ச்சி விட்டுருவானா. இந்த நாய் பார்த்தீங்கன்னா 59 kg வெயிட்டும், 84 சென்டிமீட்டர் ஹைட்டும் வளரக்கூடியவன் ஆவரேஜா. அண்ட் இவனுடைய பைட் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா 540 PSI. அண்ட் இவன் மாடு மேய்க்கிற ஸ்டைலே செம வெறித்தனமாக இருக்குமா.
நம்பர் 8 பேன்டாக். இவனோட பேருக்கு ஏற்ற மாதிரியே இவனை நிறைய கண்ட்ரீஸில் பேன் பண்ணி தாங்க வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு வெறித்தனமான ஒரு அரக்கன் தான் இந்த டாக். இந்த டாகோட பைட் ஃபோர்ஸ் 730 PSI. அண்ட் பார்த்துக்கோங்க, இவன் நம்மளை கடிச்சா நம்ம உடம்புல பாதி பார்ட்ஸ் போயிடும். எக்ஸ்ட்ரா ஒரு 2 கடி சேர்த்து கடிச்சா நேராக பரலோகத்துக்கே டிக்கெட் கிடச்சிரும். என்னதான் இவன் இவ்வளோ மோசமாக கடிச்சாலும் இந்த நாய் பார்த்தீங்கன்னா கார்டியன் டாக் அப்படின்னு தான் அழைக்கப்படுது இப்போ வரைக்கும். பிகாஸ் இந்த நாயை ஒழுங்கான முறையில் ட்ரெயின் பண்ணி வளர்த்தா ஓனர்ஸையும் ஃபேமிலியையும் கண்மூடித்தனமாக காப்பாற்றுவானா. இந்த பேன்டாக் ஆவரேஜாக 45 kg வெயிட்டும் 67 cm ஹைட்டும் வளரக்கூடியவன். நம்பர் 9 கானிகோர்சோ. இட்டாலியில் உருவான ஒரு கிளாடியேட்டர் தாங்க இந்த கானிகோர்சோ. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான, யாருக்குமே பயப்படாத, ரொம்பவே துணிச்சலான நாய் பிரீட் இது. இதனுடைய ஈவலான தோற்றமே பல பேரையும் பயமுறுத்தும். ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இதுகிட்ட வந்துட்டு தப்பிக்கவே முடியாதான். பிகாஸ் இதனுடைய அக்ரிசிவ்னஸ் அண்ட் பைட் ஃபோர்ஸ் அப்படி. இதனுடைய ஒரு கடியே 700 PSI வரைக்கும் இருக்குமா. இவ்வளோ பைட் ஃபோர்ஸோட ஒரு நாய் நம்மளை கடிச்சா நம்ம எலும்பே துண்டாகிடும். அண்ட் இதனுடைய ஓனர்ஸ்க்கு ரொம்பவே விசுவாசமாக இருக்குமா இந்த நாய். இந்த கானிகோர்சோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 45 kg வெயிட்டும் 68 cm ஹைட்டும் வளரக்கூடியவன். அண்ட் ஃபைனலி லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படிங்கிறது இவனுக்கு செமையாக பொருந்தும் கங்கல். துர்க்கியில் உல்ஃப் மாதிரியான வைல்ட் அனிமல்ஸை உருத்தெரியாமல் ஆக்கிறதுக்காகத்தான் இவனை உருவாக்கியிருக்காங்க. இவன் ஒரு பிரிடேட்டர். குறிப்பாக காட்டு மிருகங்கள் கிட்ட இருந்து கால்நடைகளை பாதுகாக்கத்தான் இந்த கங்கல் பிரீடை உருவாக்கியிருக்காங்க. இவனோட ஏரியாக்குள்ளே என்ட்ரி ஆகிற எந்த காட்டு விலங்காக இருந்தாலும் சரி, அதனை விரட்டி ஒரே கடியாக கடிச்சு காலி பண்ணுறதுல இவன் ஸ்பெஷலிஸ்ட். பிகாஸ் கங்கலோட பைட் ஃபோர்ஸ் 750 PSI. ஸோ தெரிஞ்சுக்கோங்க, வேர்ல்டுலேயே அதிக பைட் ஃபோர்ஸ் கொண்ட டாக் அப்படின்னா இந்த கங்கல் தான். இந்த கங்கல் தன்னை வளர்க்குற ஓனர்ஸ்க்கு ரொம்பவே விசுவாசமாகவும் ஃப்ரெண்ட்லியாகவும் இருப்பானா. இது ஆவரேஜாக 60 kg வெயிட்டும் 80 cm ஹைட்டும் வளரக்கூடியவன். அண்ட் இவன் பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜ் சைஸ் டாக் தான். இவன் நேச்சுரலாகவே ரொம்பவே இன்டெலிஜென்ட்டான நாயாங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா பர்சனலாக கங்கலை வளர்க்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இப்போ பார்த்த டேஞ்சரஸான பைட் ஃபோர்ஸ் கொண்ட நாய்களில் எதை வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம அறம் யாருன்னு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.